சார் சைட்டு பாருங்கள் சார் வணக்கம் சார். சைட்டு பார்த்தீங்கன்னா தொய்ப்பாடு டு சுனாம்பேடு ரோட்டில் சிறுபாடி வைக்கணும் ஒரு ஊர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஏவி சென்ட் வீடு, ஃபார்ம் ஹவுஸு, கிணறு, சர்வீஸு, நெல் பயிர் வேலை போகிற விவசாய லேண்டு. சைட் ரோடு ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி இருக்குது. 2 ஏக்கரை 92 சென்ட் சார். இது அப்படியே பாருங்கள் வீடு இருக்குது. சர்வீஸ்க்கு அருமையான கிணறு சார். 3 ரூபா பயிர் வைக்கும். ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு. ரெண்டு எழுபது தமிழா கிணறுல தான் இருக்குது. சொல்லுண்ணா பவுண்டரி காட்டு. இந்த கரும்புலாமா? அந்த கரும்பு வந்து அப்படியே வந்து இப்படி வாங்க. ஆனால் பெரிய போகுது. இந்த கரம்பாக்கத்தெல்லாமாப்பா தினமா? ஆமாம் ஆமாம். இது மேலே இருக்கிறத இதுப்பா அது மேலே கிளம்பு மேலே இருக்குது. அது தேக்கு மரம் போட்டுல முள்ளு மரம். அது அந்த முள்ளு மரம் ஓர ஓட்ட வரதா? ஓ சரி சரி. அந்த கரும்பு இந்த கரும்புலாம் இந்த பெரிய போகிறான்ட்டு தான் விற்க முடியாது. ஆமாம் அப்படியே வரும். வந்து ரோட்டுக்கு போயிதா? வந்து ரோட்டுக்கு போயிட்டு அது வந்து செங்கல் சூளை போடுறதுக்காக அது அட்வான்ஸ் கொடுத்துக்கிறாருண்ணா. மண்ணு கொட்டுறதுக்கா? மண்ணுக்கு யாரு என்னன்றது தெரியல. இன்னும் செங்கல் சூளே சார். அந்த அது ஒரு பிட்டு மட்டும் காசு கொடுத்துக்கிறாரு. அந்த பிட்டு மட்டுமா? எதுக்கா? அது மண்ணு கொட்டிக்கிறாரு செங்கல் செய்யறதுக்கு. அந்த துண்டு வருதா? அதில் இல்லை காசு கொடுத்துக்கிறாரு. வாங்கல ஒன்றும் ரிஜிஸ்டர் பண்ணாரா இல்லையா தெரியல. என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே சொல்லலாம். அப்படின்னு கேட்டேன். எது வரைக்கும் இடங்குது நம்மளுக்கு? இதெல்லாம் இது வரைக்கும். ஆமாம். இந்த துண்டை அதுதான் அந்த மண்ணு வச்சு அப்படியே எடுக்கல. யாருமே எடுக்கலாம். அப்படியே இருக்குது. அவருக்கு செங்கல் சூளை போடுறதுக்காக வாங்கினது அந்த ஒரு துண்டு மாட்டோம். ஓ என்னன்றது ரோட்டில் தான் சேர்த்து. சரி. இதுலேருந்து அப்படியே ஆமாம் துண்டு வரும். இதுலேருந்து இல்லை எவ்வளோ ஓசுக்கு வந்து தெரியுமா? அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. எதுவும் இல்லை எல்லாத்தையும். இல்லை அவருக்கா பார்த்துக்கிறாரு. அவர் பயிர் வச்சுருந்தாரு. அந்த மிளகாலாம் கொடுத்தான் பாரு. நெல் இதெல்லாம். சரி சரி சரி. அரிசி இதெல்லாம் கொடுத்தான் பாரு.